ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி டெலிஷியஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசி ஆனியன் சட்னியும் ஒரு எக் தோசையும் பார்க்கலாமா. அதுக்கு ஆயிலில் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், 3 பல் பூண்டு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் சில்லி பவுடரும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தாளிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொடி தோசையோட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.